ஏபிஜே அருண். வணக்கம். நமது எதிர்க்கட்சி தலைவர் உயர் திரு எடப்பாடி ஐயா அவர்கள் வடலூர் வள்ளலார் சர்வதேச மையம் சம்பந்தப்பட்ட ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார்கள். அது தேவையற்றது, ஆதாரமற்றது. 70 ஏக்கர் நிலத்தையும் அரசு கையகப்படுத்தி உள்ளது என்பது ஒரு அபத்தமானது. சர்வதேச மையம் என்பது அங்கு கூடும் லட்சக்கணக்கான மக்களுக்கு தேவையான வசதிகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள், வள்ளலார் நூல் நிலையம், ஏற்கனவே உள்ள கட்டிடங்களை சீரமைப்பது, நல்ல விசாரணை கூடம், வள்ளலாரின் தனிநெறி உலகம் முழுவதும் விரைந்து செல்வதற்கு ஆய்விருக்கை போன்ற அடிப்படை வசதிகள் செய்வதே இன்றைய அரசின் நோக்கமாகும். கட்டப்படும் கட்டிடம் சபை அருகில் வராது, சபையை மறைக்காது, நுழைவு வாயில் அருகில்தான் அது வருகிறது. கட்டடங்கள் உயரமான கட்டிடங்கள் இல்லை என்று நிலையத்தின் இணை ஆணையர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு அங்குள்ள சங்கங்களுக்கும் மக்களிடமும் தெரிவித்து உள்ளார் என்பதும் பத்திரிகையில் வந்து உள்ளது. அன்பர்களே, ஏதேனும் தேவைப்பட்டால் மாற்றங்கள் கூட செய்து கொடுக்க இந்த அரசு என்றும் இருக்கும் என்ற நம்பிக்கை நாம் இருப்போம். மொத்தத்தில் இது வெட்டவெளி எனப்படும் அனைத்து இடங்களையும் இந்த சர்வதேச மையம் எடுத்து கொள்ளாது. அப்படி அவர்கள் அறிவிக்கவில்லை என்று நான் கருதுகின்றேன். ஆனால் 1936 இந்த இந்து சமய அறநிலைய ஆட்சித்துறையானது வடலூர் தெய்வ நிலத்தை எடுத்துக்கொள்கிறது. கிட்டத்தட்ட 88 வருடங்கள். அதற்கு பின்பு இன்றைய மாண்புமிகு முதல்வர் உயர் திரு ஸ்டாலின் அவர்கள்தான் பெரிய அளவில் நிதி ஒதுக்கி வள்ளலாரின் உண்மை பொதுநெறி இந்த உலகிற்கு விரைந்து வெளிப்பட வேண்டும் என்ற அவரது விருப்பத்தின் அடிப்படையில் இன்று 50 திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அதாவது வள்ளலார் பிறந்த நாளை தனிப்பெருங்கருணை தினம் என்றும், வள்ளலார் 200 முப்பெரும் விழா ஒரு வருடம், அதுவும் அரசு செலவில் 52 முதன்மையான இடங்களில் விழா நடைபெற்றது. ஒரு வருட தொடர் அரசு செலவில் அன்னதானம், மற்ற உயிர்கள் மீதும் இரக்கம் என்ற அடிப்படையில் வள்ளலார் பல்லுயிர் காப்பகம், வள்ளலார் பெயரில் 100 கோடி அளவில் சர்வதேச மையம் என்று இந்த 50 திட்டங்களை அறிவித்துள்ளார் இன்றைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். சுத்த சன்மார்க்கத்திற்கு சாதி பொய், சமயம் பொய், மதம் பொய், ஆசாரங்கள் எதுவும் கூடாது, எந்த ஒரு ஆசாரம் மீது நமக்கு பற்று இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் பார்த்தோமானால், புறத்தில் இருக்கின்ற அந்த வேறுபட்ட அரசியல் மீது நமக்கு பற்று கிடையாது. இருப்பினும் 88 வருடங்களுக்கு பின்பு இந்த நிலையத்தின் மேம்பாட்டிற்காக முன்வந்துள்ள இன்றைய அரசுக்கு நாம் கடமை சொல்ல வேண்டியது நமது கடமைதானே. அரசு பெரிய அளவில் வள்ளலாருக்கு பெருமை சேர்ப்பதினால் இந்த தனி நெறியாகிய உண்மை பொது நெறி எல்லா சமயங்களுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா மார்க்கங்களுக்கும் உண்மை பொது நெறியாக விளங்குகின்ற இந்த சுத்த சன்மார்க்கம் எங்கு பெரிய அளவில் வெளிப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் சிலருக்கு இருக்கிறது. நாம் இதை ஊன்றி கவனிக்க வேண்டும். காரணம், கடந்த சில மாதங்களாக, அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால், என்று இந்த அரசாங்கம் வள்ளலாருக்கு பெரிய அளவில் விழா அவர்கள் எடுக்க முன் வந்தார்களோ, அது சிறப்பாக செயல்பட ஆரம்பித்து விட்டதோ, அன்றே இவர்கள் பெரிய செலவு செய்து வள்ளலாரை முரணான இதில் அவரை காட்டுவது இங்கு நடைபெற்று வருவதை நாம் ஒவ்வொருவரும் ஊன்றி கவனிக்க வேண்டும். அன்பர்களே,
உதாரணமாக வள்ளலாருக்கு இன்னொரு சமயத்தின் புனித அடையாளத்தை சமயம் பொய் என்ற வள்ளலாருக்கு, அதாவது திருநீறு பூசி படங்களை அச்சடிப்பது, வள்ளலாரை பல சிலைகள் செய்து, நூற்றுக்கணக்கான சிலைகள் செய்து சமய கோயிலில் வைப்பது, வள்ளலாரை சனாதனத்தின் உச்சம் என அறிவிப்பது, வள்ளலார் நிலையங்களில் வேத நடவடிக்கைகளை தந்திரங்களின் மூலமாக புகுத்துவது, வள்ளலார் புத்தகங்களில் வள்ளலார் கைவிடப்பட்ட அந்த சமய பகுதியை பெருமளவில் அச்சடிக்கச் செய்வது, இதுபோன்ற செயல்களை நாம் பார்த்தோமானால் இந்த வேத சமய பற்றுள்ள அன்பர்கள் அறியாமையிலோ அல்லது அறிந்தோ இத்தகைய செயல்களை நாம் பார்க்க தோணுகிறது. அன்பர்களே, வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கம் ஒன்றே இன்று நடைபெறுகின்ற பல முரண்பட்ட செயல்களுக்கும், உலக போர்களுக்கும், இன சாதி வேறுபாடுகளால் நடைபெறுகின்ற சண்டை சச்சரவுகளுக்கும் வள்ளலாரின் சுத்த சன்மார்க்கமே மிகப்பெரிய அளவில் அதை தீர்த்து வைக்கும் என்பதை நாம் அறிவோம். இதை உலக மக்களிடத்தில் இந்த நெறியை கொண்டு செல்கின்ற பட்சத்தில் மக்களிடையே ஏற்படுகின்ற சண்டை சச்சரவுகள், சாதி இன நிற வேறுபாடுகள், போரில்லா அந்த சமுதாயம், இயற்கையை விரும்புகின்ற சுகாதார அந்த வாழ்க்கை முறை, உலக முறைகள் எல்லாம் மாறுபடும் என்பதில் எவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். அன்பர்களே, சாதி சமயம் கடந்து பொதுநெறி கண்ட வள்ளலாரை மீண்டும் சமய சிறைக்குள் அடைக்கும் செயலுக்கு ஏன் நமது எதிர்க்கட்சி தலைவர் கண்டனம் தெரிவிக்கவில்லை? சாதி பொய், வர்ணங்கள் பொய், சாத்திரங்கள் பொய் என்ற வள்ளலாரை சனாதனத்தின் உச்சம் என்ற நமது மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? வேத மதத்தினர் வள்ளலாரை சிலைகள் செய்து சமய கோயிலில் வைப்பதற்கும், வள்ளலாருக்கு காவி உடை அணிந்துவிட்ட அந்த முரணான செயலுக்கும் ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை? வள்ளலாரின் தலைமைச் சங்கத்தின் அமைப்பு தலைவர் என்ற முறையிலும் 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் போட்டு வள்ளலாரின் நிலையத்தை சட்டத்தின் அடிப்படையில் நிலைநாட்டிய, சாத்திர வழிபாடுகளை நிலையங்களிலிருந்து எடுத்து வைக்கப்பட்ட அந்த உரிமையின் அடிப்படையிலும் இன்றைய சிறப்பு குழுவின் உறுப்பினர் என்ற முறையிலும் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல ஆசைப்படுகின்றேன். வள்ளலாரை மீண்டும் சமய சிறைக்குள் அடைத்து அவருடைய உண்மை பொது நெறி மறைத்து இந்த முரணான செயல்கள் இன்று நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையில் நான் எல்லா தலைவர்களையும், எல்லா சான்றோர்களையும், எல்லா அன்பர்களையும், கட்சி தலைவர்களையும், இன்னும் சொல்லப்பட்டால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களையும் நான் விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். இவர்களின் திட்டங்களால் வள்ளலாரை மீண்டும் சமய சிறைக்குள் அடைக்கும் அந்த முரணான செயல்களை அனைவரும் ஒன்று சேர்ந்து கண்டனம் தெரிவித்து, வள்ளலாரின் உண்மை பொதுநெறி உலகில் விரைந்து செயல்பட எல்லோர் ஆதரவையும் நான் மனப்பூர்வமாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு முதல்வர் உயர்திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் அற்புதமான வள்ளலாருக்காக அவர்கள் செய்த பல திட்டங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல என்றும் கடமைப்பட்டுள்ளோம். நன்றி. ஏபிஜே அருள்.